இப்ப அர்க்காது தென் திசையை ஆளக்கூடிய யம தர்மராஜன் இந்த பூலகத்துக்கு வந்த காரணம் எல்லாம் அவனால் வந்த விதி. அவனால் வந்த விதியா சாமி? தென் திசைக்கு அதிபதி இந்த யம தர்ம. அடியேன் கைலாயத்திலே வித்திருக்க வேண்டிய நீங்கள் இந்த பூலகத்திற்கு வர வேண்டிய காரணம். அதற்கும் இந்த நாரதன் தான் காரணம். நீங்களே ஆமா சத்தியலோகத்திலே படைக்கும் தொழில் படித்து நான்முக தேவர் அவர்களே, நீங்கள் சத்தியலோகத்தில் படைக்கும் தொழிலை விட்டு விட்டு பூலோகம் வர காரணம் என்ன காரணம் தெரியுமா? இதோ என் மகன் இருக்கின்றானே நாரதன், என் மகனால் வந்த விளைவுதான் இது. இவனால் தான் எனக்கு வந்து. ஆமா பத்மாவதி, நானும் சென்று வருகின்றேன். இல்லைங்க சுவாமி, என்ன நீங்கள் விளைத்த பிரகாரம் மும்மூர்த்திகளை சந்தித்து விட்டேன். சந்தித்தாய்? ஆனால் என் கணவருக்கு உயிர் வந்த பாடே கிடையாது. உயிர் வந்த பாடே கிடையாது. இல்ல, உங்களையும் விடப்போவது கிடையாது. விடப்போவது கிடையாது. என் கணவருக்கு உயிர் கொடுங்க, இல்லன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து. என்ன சங்கடமா போச்சு பத்மாவதி? மீண்டும் நல்ல யோசனை கூறுகின்றேன் கேள். என்ன? ஒரு பொருளை தொலைத்து விடுகின்றோம், அந்த பொருளை எங்கே தேடுகின்றோம்? தொலைத்த இடத்தில் பொருளை தேடினால்தான் பொருள் கிடைக்கும். ஆகையினால் உடைய கணவனுடைய உயிரை பறித்தவன் யார்? யார்? அந்த வைவ சொல்லப்பட்டது ஆளக்கூடிய யமதர்மன். அவன் தான் உடைய கணவனுடைய உயிரை பறித்திருக்கின்றான். உண்மைதான். அவனை வணங்கினார் உடைய கணவனுடைய உயிரை மீண்டும் கொடுத்து விடுவான். நிச்சயமாக. நிச்சயமாக. அப்படியா? ஆமா. அப்படியா? சென்று வா. சர்வ ஜாக்கிரதையாக யமதர்மனை வணங்கினால் என் கணவருக்கு உயிர் வந்துவிடுமா? அத்தான் காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கணிந்து வரும். காலம் வரும் நம் கனவுகள் எல்லாம் கணிந்து விடும். காத்திருப்பேன் நம் ஆசையை நினைவுகள் தொடர்ந்து விடும். நாரதனே வருவீரே, உன்னை நாடி ஏன் வந்தேன், எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? பூலோகத்திலே ஒரு பெண்மணியானவள் தொட்டு தாலி கட்டியவள் இறக்க வேண்டும், தொட்டு தாலியை கட்டிய கணவன் சாக வேண்டும், கள்ள புருஷன் உயிரோடு வாழ வேண்டும் என்று அப்பேற்பட்டவளா பெண்ணாக பிறந்தவள் அச்சம் நாணம் மனம் பயிர் போடு
இதயத்தினி நிம்மதி இல்லை நினைவில்லாத இதயத்தினி சிந்தனை நீயாத உலகத்தில் நிறைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை தாயும் வானவந்தார் உறங்கவில்லை மனம் உறங்கவில்லை முகத்தை பார்ப்பதற்கு கண்கள் வந்தது முன்பாக சாய்வதற்கு உடல் வளர்ந்தது முகத்தை பார்ப்பதற்கு கண்கள் வந்தது முன்பாக சாய்வதற்கு உடல் வளர்ந்தது கன்னிமனோ உனக்கினவே காத்திருக்குது கண்ணி மனம் உனக்கெனவே காத்து நிற்குது கன்னிமனோ உனக்கினவே காத்திருக்குது காவல் தாண்டி ஆவலுமை தேடி ஓடுது தேடி ஓடுது இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை ஏய், ஆனந்தம் பிடித்தவனே, அகங்காரம் பிடித்தவனே, இப்படி விடுவதில்லை. என்ன அகங்காரம் சுவாமி? ஏய், என்ன ஆனவண்டி? கட்டிய காலவன் உயிரோடு இருக்க வேண்டும். கள்ளன் காதலன் சாக வேண்டும். கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம். இந்தா. ஓ, ஆமா முன்னாடியே எதற்காக என்ன என் மீது ஆணவம் தங்கள் இருந்தா, என்ன அகங்காரம் இருந்தா, என்ன கொழுப்பு இருக்கு. ஏய், எனக்கா பெண்ணா பிறந்தவோ ஆமா கட்டிய காலவன் சாகணுமா? நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக என் மீது தங்களுக்கு எவ்வளவு கோபம் ஏய், என்னை கோரி தவறு செய்து கொண்டிருந்தது எனக்கு நன்றாக தெரியும். என்னவென்று கட்டிய கணவன் சாக வேண்டும், உன் நல்ல புருஷன் வாழ வேண்டுமா? ஏய், அதனாலதான் நீ சாபத்தை மாற்றி கொடுத்தேன். என்னவென்று உன்னுடைய கணவன் உயிரோடு வாழ வேண்டும், நல்ல புருஷன் சாக வேண்டும் என்று. எவ்வளவு சாமர்த்தியம் யமண்டிய உண்மைதான் யமன் நல்ல காரியத்தைதான் செய்திருக்கீங்க. ஆமா அங்கிருந்து வந்தீங்க என்னமோ சொன்னீங்க என்ன சொன்னீங்க அதை மறுபடியும் சொல்லுங்க. நான் மீண்டும் என்ன குழப்பறியா? இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. ஏண்டி ஆ, என்னை கோரி தவறு செய்தது உண்மைதானே? உண்மைதான். நீ என்ன தவறு செய்து கொண்டிருந்தால் எனக்கு என் நன்றாக புரியும். என்ன தவம்? கட்டிய கணவன் சாக வேண்டும், ஆ, கள்ள புருஷன் வாழ வேண்டும் என்று என்னை கோரி தவறு இருந்தல்ல. இதுலதான் மாற்றமே இருக்கு. என்ன மாற்றம்? ஆமா என்ன மாற்றம்? அதனால நான் மாற்றி கொடுத்தேன். கட்டிய கணவன் உயிரோடு வாழ வேண்டும், கள்ள புருஷன் சாக வேண்டும், சாக வேண்டும், சாக வேண்டும். உங்களை கோரி கடுந்த வச்சு அமர்ந்து கொண்டிருந்தேன்.
அதாவது என்னை தொட்டு தாலி கட்டினுடைய கணவர் சாக வேண்டும், கள்ள புருஷன் வாழ வேண்டும். உயிரோடு இருக்க வேண்டும், அதாவது வாழ வேண்டும். ம். அப்படிதானே தவத்துல சொல்றீங்க? ஆமா. ஆமா, நான் எந்த கள்ள புருஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன்? கள்ள புருஷன் வாழணும், கட்டிய கணவன் சாக வேண்டும் என்று. என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவரையே தூக்கி இருந்து கிடக்கிறாரு. கள்ள புருஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, என் கள்ள புருஷன் வாழணுமா, தொட்டு தாலி கட்டின கணவரை சாகணுமா? ஆண்டு இழப்பவன் உங்களுடைய கணவனா? இவர்தான் என் கணவர். இவர் உயிரோடு இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு தவத்தில் வாங்க கொண்டிருக்கு. நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிட்டேன்ப்பா? கள்ள புருஷன் இல்லையா? எனக்கு கிடையாது யாரும். இந்த நாரதை ஏன் அப்படி கள்ளக்காரமாவி? கள்ள புருஷன் கிடையாதா? நான் என்னை தொட்டு தாலி கட்டின என் கணவர். அவனும் போர் போடுறான், இவனும் போர் போட பார்க்கிறான். அவங்க போடுறாங்க போடலையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க சொன்ன வார்த்தை உண்மையாக வேண்டும். என் கணவருக்கு உயிரை கொடுங்க. ஒரு செத்து கிடப்பது என் கணவர். உன்னுடைய கடமை. நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு இல்ல. அந்த கணவன் தான் உயிர் வந்து வர வேண்டும் என்பதற்காக என்ன கோரி தமிழ் செய்திருந்தாயா? ஆமா, பெண்ணே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இதுதான் உண்மை. அதுல எனக்கு அதிகமா உண்டு. ஏதோ வந்த கோபம் கொடுத்துட்டேன். அதனால கட்டிய கடமை உயிரோடு இருக்கணும்னு வாயில வந்துடுச்சு. அது எப்படி வரும்? ஆனா உயிரெல்லாம் எழுப்பி இருக்கிற சக்தி எனக்கு கிடையாது. கிடையாது இல்லன்னா உங்களை விட போவது கிடையாது. ஆ. ஆமா, இதற்கு நல்ல ஒரு உபாயம், இதற்கு ஒரு தகுந்த மார்க்கத்தை நீங்க தான் சொல்லணும். சரி, சொல்லலன்னா சொல்லலன்னா உன்னை விடவே மாட்டேன். விடாது என்ன பண்ணுவ? யமலோகம் வந்துருவேன். கூடவே வா. உங்க கூடயே என் கூடவே பக்கத்திலேயே இருப்பேன். என் கூட வந்தா ஒண்ணு. அப்ப என் கணவர் போய் கொடுங்க. அது நான் பீஸ் போன போது அது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே பல கொண்டாடிக்கும். அதனாலே என்ன வச்சுக்கிட்டு கும்பு கொட்ட முடியல. இதுல வரை இவன் கூட வந்துடுறாங்க. நான் வீட்டுக்கு எம்மனோகம் போனோமா. இதுக்கெல்லாம் காரணம் யாரா? அவ கட்டிய கணவன் செத்து போய் நம்முடைய கணவன் உயிரோடு வரணும்னு சொல்லி அவ என்ன கோரிப்பான் அன்பா தவம் இருந்திருக்கிறான். அந்த ஒத்தமி பெண்ணு அது தெரியாத உன்னுடைய வார்த்தை கேட்டு போயிட்டு கள்ள புருஷன் சாவணும், கட்டிய கணவன் உயிரோடு இருக்கணும்னு நான் வரம் கொடுத்துட்டேன். அதனால் அவருடைய கணவன் எழுதி விட்டானா? ஐயா, உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. அவருடைய கணவன் எழுதி விட்டானா? தூண துரும்பாக்குவே, துரும்ப தூணாக்குவே. நீ என்ன ஆளுங்க எனக்கு தெரியாதா? 15 பேரை வாயில போட்டுக்கணும். சரி, சாதாரணப்பட்டாளா? அவருடைய கணவன் எழுதி விட்டானா? 2ஆம் கட்டம் மாதிரி பேசினே நீ தாயா மேல போயிங்க. சுவாமி, நாங்க தாயா எல்லாம் தெரிஞ்சு போய் உள்ள போயிங்க. இங்க பாருங்க, உங்களுடைய வாக்குவாதம் பிறகு இருக்கட்டும். என் கணவருக்கு உயிரை கொடுங்க. இங்க பாருங்க, யமதர்மராஜரே, கொடுங்க கொடுங்க. அவன் என்ன கேட்டால்? முடியாதப்பா, கணவனுடைய உயிரை கேட்டால் ஒண்ணுமே கேட்கலையே. நீ தானே எடுத்து உயிரை சாபம் கொடுத்தேன். சாபம் கொடுத்த. அதனால என் கணவன் இருந்து கிடைக்கிறாரு, உயிர் குடியான்னு என்ன கேட்கிறாயா? கொடுக்க முடியாது. எப்படியா கொடுப்பேன்? இதற்கெல்லாம் மும்பூச்சிகள் வந்தால்தான் விமர்சனம் பிறக்கும். அப்படியா? நாரதா,
பரமனுக்கு இந்த நிலையா இந்த நிலையா காவியவன் நாரதன் செய்த கதியா படியலுக்கு பரமணிக்கு இந்த நிலையா பாவினாரதன் செய்த சரியா. நாரதா டேய் நாரதா தாத்தா நண்டவன் என்ன தாத்தா படியளக்கக்கூடிய பரமன் உண்மைதான். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவன் அதர்மங்களை காத்து அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக 10 அவதாரங்கள் புரிந்த அவதார மூர்த்தி நாராயணன் வைகுந்த வாசன் இந்த பூவுலகிலே அழைத்து வந்திருக்கிறார். உண்மைதான். ஆமா, இந்த யம தர்மனை எதற்காக அழைத்து வந்தார்? எதற்காக சாமி, சாமி, அப்படி பார்க்காதீர்கள் சாமி. டேய், ஐயா, ஐயா, ஐயா. தண்ணிங்க நானி, யம தர்மனே, தண்ணிங்க நானி. தென் திசையை ஆளக்கூடிய யம தர்மராஜன் நானி, இந்த பூலகத்துக்கு வந்த காரணம் எல்லாம் அவனால் வந்த விதி. ஓ, அவனால் வந்த விதியா? சாமி, என் திசைக்கு அதிபதி இந்த யமதர்மன். அடியேன் கைலாயத்திலே வித்திருக்க வேண்டிய நீங்கள் இந்த பூலகத்திற்கு வர வேண்டிய காரணம். அதற்கும் இந்த நாரதன் தான் காரணம். நீங்களே ஆமா, சத்தியலோகத்திலே படைக்கும் தொழில் படித்து நான்முக தேவர் அவர்களே, நீங்கள் சத்தியலோகத்தில் படைக்கும் தொழிலை விட்டு விட்டு பூலோகம் வர காரணம். என்ன காரணம் தெரியுமா? இதோ என் மகன் இருக்கின்றானே நாரதன், உன்னுடைய மகனா? என் மகனால் வந்த விளைவுதான் இது. இவனால் தான் இதற்கு வந்தேன். ஆமா நாராயணா, கோவிந்தா, கோபாலா, கோவர்த்தனா, கார்மேகா, கமலக்கண்ணா, மாயவா, தோயவா, மதுசூதனா, உலகரத்தவா, உருமாரியவா, ஏக சக்ரேஸ்வரா, பரிய காத்தவா, பொறிகொண்டோரை அடித்தவா. நாராயணா, வைகுந்தவாசா, அடியேன் வைகுந்தத்திலே 60,000 கோபிசர்களோடு கொஞ்சி குழாவி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீங்கள் பூலோகம் வர காவல் வேண்டே. அதற்கும் இந்த நாரதன் காரணம். சுவாமி, அனைத்திற்குமே நாரதன் நாரதன். நான் வைசதாபட்டணத்தை விட்டு இந்த பூலோகம் வருவதற்கு காரணம் இந்த நாரதன். ஒரு மானிட பிறவி பெண் எங்கள் மும்மூர்த்திகளை கண்டிருக்கிறார், யமதர்மனையும் கண்டிருக்கிறார். உண்மைதான். காரணம் விளக்கம் இதற்கு புரியவில்லை. எனக்கு என்ன தெரியுமா? அவனுடைய கணவனோ இறந்திருக்கின்றான். அவனுடைய உயிரை பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் அனைவருக்கும் இறப்பு கட்டாயமாக உண்டு. உண்மைதான். பிறந்த கணவன் இறந்து விட்டான். இதற்கு என்னடா இருக்கிறது? அதற்காக எதற்கடா அழைத்து வந்தார்? அவனுடைய ஆயுட்காலம் முடியாத முன்பு என்ன? அந்த சிவமணியுடைய உயிரானது சிவமணியின் உயிர் ஆயுள் காலம் முடியாத முன்பு அந்த யமதர்மன் உயிரை கவர்ந்து விட்டான். டேய் யமா, வாடா, ஆடா பைத்தியக்காரா. ஐயா, ஐயா, அவர் என் மீது கிடையாது. ஐயா, என் மீது கிடையாது சுவாமி. அந்த ஒரு சமயத்திலே யமத பக்தன் மார்க்கண்டேயன் உண்மை. என் சிவலிங்கத்தை சேர்த்து பிடிக்கும் பொழுது பாசக்கயிறு. பாசக்கயிறை என் மீது போட்டு கால பைரவனாக மாறி உன் மார் மீது கால பைரவனாக 3.25 நாழிகை மூச்சாகி விழுந்து விட்டார். மறந்து விட்டாயா? 18 அக்னோடி சேனைகள் உற்பத்தி ஆனதா? ஆயுள் காலம் முடியாத முன்னே எதற்காக பிடித்தாய்? என் தவறு இல்லை சுவாமி, என் தவறு அல்ல. யார் என் அருகாமையில் இருக்கிறவனை சித்ராகுப்தன் அவன் செய்தான். எங்க இருக்கிறான்? அவன் வேடத்தை மாற்றி இப்பொழுது சிவன் ரூபத்தில் இருக்கிறான். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். உண்மை. கடவுளாக இருந்தாலும் சரி, அதற்கும் விலக்கல்ல. ஆகையா சித்ராகுப்தன் செய்த செயலா பாவம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் சிவமணியின் ஆயுள் காலம் முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கவர்ந்திருக்கிறார். உண்மை. இதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று என்னிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டான். வாங்கிக் கொண்டானோ? அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான். தேவர்கள் நாங்கள் செய்த தவறை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்மாவதிக்காக பாடுபட்டு
கணவன் இறந்த கணவன் ஆயுள் காலத்தை புரிந்தெடுத்திருக்கிறான். உண்மைதான். ஆமா, அவன் உயிரை எங்கு வைத்திருக்கிறார்? சேர்க்கவில்லை. யாருக்கும் தெரியாமல் பஞ்சாட்சர பேழையில் வைத்திருக்கிறார். பஞ்சாட்சர பேழையில் இருக்கக்கூடிய சிவமணியின் உயிரை மூர்த்திகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் உயிர் பெற செய்கின்றோம். நான் இருப்பது தேவலோகமா பூலோகமா என்று தெரியவில்லையே. வழிகளுக்கும் பரமன் வைகுந்த வாசன் இதோ பிரம்மன் இருக்கின்றார்களே. சுவாமி என்னை வாழ்த்துங்கள் சுவாமி, வாழ்த்துங்கள். உனக்காக தான் மும்மூர்த்தி தேவர்களும் இந்த வைசதா பட்டணத்தை ஆளக்கூடிய பூலோகம். இந்த வேதம் உயிரை பிடிக்கும் பொழுது இல்லையே. சிவமணி, கவலை கொள்ளாது. சுவாமி, ஆமா, யார் இந்த பெண்மணி சுவாமி? ஒன்றுமே புரியவில்லையே. நீ யார் தெரியுமா? யார் சுவாமி? இறந்து போன உடல். இறந்து போன உடலா? இறந்து போன உனக்கு திருமணமும் நடந்தது. அப்படியா? எல்லாம் அந்த நாரதன் செய்த சரி. இவள் யார் என்று கேட்கிறாயே? உண்மைதான் சுவாமி. இவள் தான் உன் மனைவி பத்மாவதி. என் மனைவி பத்மாவதியா? உண்மைதான். திருமணம் எப்பொழுது நடந்தது? அப்படியா? இறந்து கிடக்கும் நீ ஒன்றும் அறியாது கிடந்தார். இந்த உலகத்தில எத்தனையோ கற்பு கரசிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கட்டிய கணவன் குற்றவாளி இல்லை என்பதற்காக கால் சிலம்புகளை ஒடித்து மதுரையே தீப்பொறி ஆக்கினாள். காவியத்திலே சிறந்து விளங்கினான். தொட்டு தாலி கட்டியவன் நொண்டி முடமாக இருந்தாலும் கூடையில் தூக்கி தொண்டு செய்தவன் காவியத்திலே அவர் சிறந்து விளங்கினார். தன் கற்பை காப்பதற்காக இந்த முத்திகளை 3 குழந்தைகளாக மாற்றினார் சதி அனுசியா. ஆனால் இந்த பத்மாவதி இறந்து போன இந்த கணவனுக்காக மூர்த்தியிடமே உயிரை பெற்று மீட்டு வந்தாளே, இவள் அல்லவா மாங்கல்யம் காத்த மங்கை. மாங்கல்யம் காத்த மங்கை. மாங்கல்யம் காத்த மங்கை. ஆனால் இறந்த நீ மீண்டும் இந்த பூலோகத்திலே வாழ முடியாது. ஆகையா அன்று இழந்து போன உன் சடலத்துக்கு மாலை சூட்டினார். அது திருமணம் அல்ல. இந்த தெய்வங்கள் நாங்கள் முன்னின்று இன்று உங்களுக்கு நடத்தி வைப்பது பத்மாவதி தெய்வீக திருமணம். பத்மாவதி தெய்வீக சிவமணி, பத்மாவதி சுவாமி, எல்லோருடைய வாழ்க்கையும் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே நிச்சயிக்கப்பட்டு பத்மாவதியின் ஆயுள் காலத்தை எடுத்து உன் ஆயுள் காலத்தோடு சேர்த்து இன்று முதல் எங்கள் பாதத்தில் சிறகடக்கும் பறவைகளாக வாழ்வார். ஓம் நமச்சிவாய.